தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். தொடர்ச்சியாக நாம் இன்னும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அரசியல் பெருங்களத்தில் எண்ணற்ற அக்கா தங்கைகள் உங்கள் ஓட்டத்தை தொடர்கின்றீர்கள். நம் முன்னால் இருக்கின்ற பெரும் சவால் பொருளாதாரம். வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே வருவதாயிருந்தால் அவள் பொருளாதாரம் ஈட்ட மட்டும்தான் வெளியே செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச நினைக்கிற விடயம். ஒரு பெண் வீட்டில் இருந்து தன் வீட்டையும் தன் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வதோடு நிறுத்தி கொண்டு இன்றைய தொலைக்காட்சி நாடகங்களில் தன் நேரத்தை கழித்து தேவையற்ற என்ன அலைகளில் கடந்து செல்வதை கூட ஏற்றுக்கொள்ளும் இந்த சமூகம், ஒரு பெண் தன் அன்றாட அனைத்து அலுவல்களையும் முடித்துவிட்டு கடமைகளையும் தெளிவாக செய்துவிட்டு சமூகத்தில் இறங்கி இந்த சமூகத்தை நோக்கி வரும் வழியில் அவள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை அவளே சமாளித்து திரும்ப வருவதை நிச்சயமாக 90 விழுக்காடு சமூகங்கள், இந்த குடும்ப அமைப்புகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது நீ வீட்டிலே இரு, நீ வெளியே சென்றால் பொருளிட்டு. இதுதான் இங்க ஒரு பெரிய விடயமா இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றாதான் இருக்கு. இருந்த போதிலும் ஆண் பெண்ணை விட வெளியே சென்று தெளிவாக தன்னுடைய அரசியல் களத்தை கட்டமைக்க முடிகிறது. சமரசமின்றி கட்டமைக்கக்கூடியவர்கள் இங்கே யாரும் இல்லை. சமரசம் இல்லாமலோ அவன் ஒரு அமைப்பில் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அவனால் வீட்டை தாண்டி வெளியே யாருமே, ஒரு 10 விழுக்காடு பேர் அதை குறை சொல்லலாமே ஒழிய மீதி 90 விழுக்காடு நபர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் என் அருமை அரசிகளே, பொருளாதாரத்தை தாண்டி நீங்கள் வெளியே செல்வதற்கு இந்த சமூக கட்டமைப்பு உங்களுக்கு இடம் கொடுக்கிறதா என்றால் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஆளுமைகளாக உங்களை நிரூபிக்க முடிகிறது. அதாவது எப்படி சென்றாலும் அங்கிருந்து ஒரு பொருளாதாரம் வர வேண்டும். அது கலையாயிருக்கட்டும், இலக்கியமாயிருக்கட்டும், பண்பாடாயிருக்கட்டும், அரசியலாயிருக்கட்டும், சமூகமாயிருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பெண் தன் அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு வெளியே வரும்போது, அவள் திரும்பி செல்லும் போது அவளுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இந்த பொருளாதார தேவையின் நிமித்தமாக அவளுக்கு வெளியே அவள் ஏற்கனவே இன்னொருவரின் கைகளில் இருந்து பணம் பெற்று தன் குடும்பத்தை நடத்துகிற இன்னொரு கணவர் தான். ஆனா இந்த தேவைகளுக்கு தன் வெளியே செல்லணும். ஒரு இடத்துல ஒரு போராட்டங்களும் ஒரு ஆர்ப்பாட்டங்களுக்கு போறோம், அந்த இடத்துல நிக்கணும். அந்த இடத்துல தனக்கான தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட தன்னிடம் பணம் இல்லாத காரணத்தினால் மீண்டும் அவள் ஒற்றை காலுக்கு ஆசைப்படுகிறது. ஒற்றை கால் என்ன? தன் கால், அதாவது வேலை. அந்த வேலைக்குள் கடந்து சென்ற பின்பு அவர்களால் எக்காரணம் கொண்டும் இந்த சமூகத்தின் ஒரு ஆளுமைகளாக தங்களை வடிவமைத்துக் கொள்ளவே முடியாது. மிக முக்கியமாக, மிக நுட்பமாக இன்று பொருளாதார தேவை நிமித்தாக வெளியே செல்லக்கூடிய பெண்கள் எந்த விதமான அரசியல் அறிவு மற்றவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள், மாற்றப்படுகிறார்கள். எனவே என் அருமை அரசிகளே, உலக தமிழ் சமூகத்தின் ஆணிவேராய் இருந்த நாம் இன்று ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பேசுபொருளாய் இருக்கின்றோம். பொருளாதாரம், அதாவது வேலை, தன் காலில் தான் இருப்பது. எனவே நாம் நமக்கான தேவைகளுக்கான பொருளாதாரத்தையும் நாம் ஈட்டிக்கொண்டு இந்த சமூகத்துக்கான அரசியலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே ஊர் கூடி இழுத்தால் தேர் நகரும். அதுபோல என் அரசியல் சமூகமே, என் உலகத் தமிழ் அரசிகளே, நீங்கள் உங்களுக்கான அரசியலை நோக்கி, நாம் இழந்த அதிகாரத்தை நோக்கி ஓடி வாருங்கள். நாம் இழந்தவற்றை நாமே வென்றெடுப்போம், எவர் துணையும் இல்லாமல் என்று உங்களை அருமையோடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.